தாவீதுடைய அனுபவம் என்ன? தாவீதுடைய வாழ்க்கையில அவன் சந்திக்காத எதிர்ப்பே கிடையாது, அவன் சந்திக்காத போராட்ட பிரச்சனையே கிடையாது. அவனுக்கு மாதிரி எதிர்ப்பு உலகத்துல யாருக்குமே கிடையாது. மனைவியே எதிர்ப்பு, பிள்ளையே எதிர்ப்பு, சுத்தி உள்ள ராஜாவே எதிர்ப்பு. அத்தனை எதிர்ப்புகள் மத்தியில தன்னுடைய தேசத்தை விட்டு, அரண்மனையை விட்டு அவன் வெளியேறான். ராஜா வெறும் கால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெறும் காலோட தலையில முக்காடு போட்டு கண்ணீரோடு அழுது கொண்டு மலை மேல ஏறினானான். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில அவன் உள்ளான இருதயத்திலிருந்து ராக தலைவன்கிட்ட சொல்றான், நான் அசைக்கப்படுவது இல்லை, அதிகமா அசைக்கப்படுவதில்லை. நல்ல ஒரு கைதட்டி கருத்தை நான் தேவைப்படுது. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நெருக்கங்கள் வர்றப்போ, வியாதி வர்றப்போ, சில நேரங்களில் வறுமை வர்றப்போ, சில நேரத்தில் கடன் நம்மளை அழுத்துற பொழுது, சிலது கடன் அமைக்கிறோம், அப்படியே எலும்ப விடாது. அந்த சூழ்நிலையில, எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில, எல்லாரும் ஒதுக்கி புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில உங்களால என்னால தாவீது சொன்னது மாதிரி சொல்ல முடியுமா? நான் அசைக்கப்படுவதில்லை, அதிகமா அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எல்லாம் இருக்கிறப்போ விசுவாசத்தோட பேசுறது யாரு வேணாலும் பேசலாம், யாரு வேணாலும் பேசலாம். நான் கூட பேசுவேன் விசுவாசத்தில். என் மனைவி எனக்கு எதிர்ப்பா மாறணும், என் பிள்ளைங்க எனக்கு எதிர்ப்பா மாறணும், வியாதி என்னை அப்படியே பற்றி பிடிச்சு கொள்ளணும், என்னகிட்ட இருந்த எல்லாமே போயிடணும். ஒரு துண்டை உதறி தோல்ல போட்டுக்கிட்டு கால் உள்ளாங்கால் வைக்கிற இடம் கூட சொந்தம் இல்லை, மலை மேல ஏறி நின்றுகிட்டு நிற்கிறான். அப்பதான் அவன் உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது. தாவீதுடைய வாழ்க்கையில அசைக்க முடியாத ஒரு வார்த்தை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. புயல் வரட்டும், வியாதி வரட்டும், வறுமை வரட்டும், கஷ்டம் வரட்டும், விசுவாசிகள் வந்தாலும் சரி, வராமையும் போகட்டும், கொரோனா வரட்டும், சபையை மூடட்டும், நான் அசைக்கப்படுவதில்லை. என்னை நடத்துவது காணிக்கை பெட்டி அல்ல, என்னை படைச்ச என் தெய்வம் என்ன நடத்துகிறார். அல்லேலூயா. எது வந்தாலும் சரி, நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு இருதயத்திலிருந்து சொல்ல முடியும்? வாயால இருந்து சொல்லல, தாவீதோட உள்ளான இருதயத்திலிருந்து சொன்னான், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா.